ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த காஃபி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே இருக்கிற ஒயர் விஸ்கை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். இப்போது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காஃபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். எல்லாமே நம்ம ஒரே அளவாக எடுத்துக்கலாம். இதை இப்போது ஒரு ஒயர் விஸ்கை வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ண அது நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சராக நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது மொத்தமே நம்மளுக்கு ஒரு 4 நிமிஷத்தில் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடச்சிரும், நல்ல ஸ்மூத்தாக க்ரீமியாக. ஆனால் நம்ம இந்த ஒயர் விஸ்கை வச்சே பண்ணுறதுனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சும் ஆகும். அதனால் நல்லா மெதுவாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருந்தால் தான் நம்ம அந்த பால் மேலே நம்ம இதை வைக்கும் போது அது பாலோட மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பாலோட மிக்ஸ் ஆயிரும். அதனால் நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கிற மாதிரி நம்ம விஸ்க் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கோல்ட் ஆகட்டும்னு. ஒரு கப்பில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம இப்போ பாலை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க கப்பில் ஒரு 3/4 வாசி பால் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போது அந்த காஃபியை மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்பூனாக. காஃபி லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டிலே இருக்கிறது ரொம்ப போராக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த காஃபியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டல்கோனா காஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் காஃபி பவுடர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் டெக்கரேஷனுக்காக. இந்த காஃபியை நீங்கள் சாப்பிடும் போது அந்த காஃபி கீழே இருக்க பாலோட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காஃபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Cook with Charanya. Taste of home.